தென்காசியில் உணவகத்திற்குள் உள்ளே புகுந்து பணத்தை திருடும் திருடனின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் திருவேங்கடம் சாலையில் பிரபல சைவ உணவகம் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு உணவகத்தின் பின்புறம் வழியாக வந்த மர்ம நபர் ஒருவர் உணவகத்திற்குள் புகுந்து 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆராய்ந்து பணத்தை திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் உணவகத்தில் உள்ள 1 லட்சம் ரூபாயை மர்ம நபர் திருடியதாக கூறப்படும் நிலையில் மேலும் இதுகுறித்து கடையின் உரிமையாளர் புகார் அளித்த நிலையில் காவல்துறையினர் உணவகத்தில் பணத்தை திருடி சென்ற மர்ம நபரை தேடி வருகின்றனர். திண்டுக்கல்லில் விற்பனை செய்வதற்காக கொண்டு செல்லப்பட்ட 2 கிலோ 300 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட 3 பேரை கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டி அருகே உள்ள சங்காரெட்டி கோட்டையைச் சேர்ந்தவர்கள் மகாகவி, தண்டபாணி மற்றும் சூரியகுளத்தைச் சேர்ந்த விஜயகுமார் ஆகிய மூவரும் கேரளாவில் ஒருவரிடம் 5 கிலோ கஞ்சாவை வாங்கி வந்துள்ளனர். இதில் விற்பனை செய்தது போக மீதமுள்ள 2 கிலோ 300 கிராம் கஞ்சாவை நிலக்கோட்டை பகுதியில் விற்பனை செய்வதற்காக எடுத்து சென்றபோது பட்டிவீரன்பட்டி போலீசார் இவர்கள் வந்த மோட்டார் சைக்கிளை மடக்கி பிடித்தனர். போலீசாரை கண்டதும் பின்னால் அமர்ந்திருந்த தண்டபாணி, விஜயகுமார் ஆகிய இருவரும் தப்பி சென்ற நிலையில் அவர்கள் வைத்திருந்த கஞ்சா மற்றும் மோட்டார் சைக்கிள், 2 செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக பட்டிவீரன்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் மேலும் 2 தொடர்பு இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து இந்த வழக்கில் 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து 3 பேரை கைது செய்தனர். இதில் தப்பி ஓடிய தண்டபாணி, விஜயகுமார் ஆகிய இருவரை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். சேலத்தில் தகர கொட்டகை அமைக்கும் பணியின் போது மின்சாரம் தாக்கி வாலிபர் உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பானது. சேலம் பள்ளப்பட்டி முனியப்பன் கோவில் தெருவை சேர்ந்தவர் தினேஷ். இவருக்கு சந்தியா என்ற மனைவியும் 1.5 வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளனர். தினேஷ் கடைகளுக்கு தகர கொட்டகை அமைக்கும் பணி செய்து வருகிறார். இந்நிலையில் சேலம் கல்லாக்குத்து பகுதி தெருவில் உள்ள ஒரு கடைக்கு தகர கொட்டகை அமைக்கும் பணியில் ஈடுபட்ட போது எதிர்பாராத விதமாக தகர ஷீட் மின்சார கம்பி மீது மோதியதில் தினேஷ் மீது மின்சாரம் பாய்ந்து சம்பவ இடத்திலேயே மயக்கமடைந்துள்ளார். மேலும் தகர ஷீட் அவர் மீது மோதியதால் காயம் ஏற்பட்டு அதிக அளவில் ரத்தம் வெளியேறியுள்ளது. இதனையடுத்து உடன் வேலை செய்தவர்கள் தினேஷை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் தினேஷின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் உயிரிழந்த வாலிப தினேஷின் குடும்பத்திற்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் அவரது மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி உறவினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனை முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட அரசு மருத்துவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை துறை தலைவராக பணியாற்றி வருபவர் மோகன்குமார். இந்த நிலையில் இரவு மருத்துவர் மோகன்குமார் காரில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்துள்ளார். அப்போது மருத்துவமனை வாயிலை திறப்பதில் ஏற்பட்ட காலதாமதம் காரணமாக பாதுகாப்பிற்கு நின்ற தனியார் ஒப்பந்த பாதுகாவலரிடம் மருத்துவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். கோபத்தில் மருத்துவர் பாதுகாவலரை தாக்கியும் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ஆனந்தராஜ் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து மருத்துவர் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.